ஐயோ பாட்டி, நான் ஒன்றும் செய்யவில்லை. பார்த்தீர்கள் அந்த குழந்தைகளை கெக்க பெக்க என்று சிரித்துக் கொண்டு ஆட்டம் ஆடுகிறார்கள். இப்படி கொடியெல்லாம் தள்ளிவிட்டு துணியெல்லாம் மண்ணாகிவிட்டது. நான் என்ன செய்வது? சரி விடுங்கள் பாட்டி, நான் வேண்டுமானால் எல்லாவற்றையும் அலசி தருகிறேன். எதற்கு நீ அலச வேண்டும்? இவள் கீழே தள்ளி விடுவாள், நீ சென்று அலசுவாயா? இவளே அலசட்டும். மரியாதையாக இந்த துணியெல்லாம் எடுத்து கொண்டு போய் துவைத்து கொண்டு வா. ஐயோ பாட்டி, எனக்கு ஒன்றும் தெரியாது. குதித்து கும்மாளம் போட மட்டும் தெரியுமா? மரியாதையாக எடுத்து கொண்டு போய் அலசி கொண்டு வா, இல்லை என்றால் முதுகு தோலை உரித்து விடுவேன். ஐயோ பாட்டி, வலிக்கிறது, விட்டு விடுங்கள் பாட்டி. வலிக்கிறது, விட்டு விடுங்கள் பாட்டி. பாட்டி, அவளை விட்டு விடுங்களே. பாடியம்மா, நீ என்ன நியாயம் கேட்க வந்து விட்டாய்? நீ யார்? நாங்கள் எல்லாம் இவளின் தோழிகள். உன் தோழி செய்த காரியத்தை பார்த்தாயா? துவைத்த துணியெல்லாம் கீழே விழுந்து அழுக்காகி விட்டது. முதலில் அதை துவைத்து கொடுக்க சொல், பிறகு விட்டு விடுகிறேன். அந்த துணிகள் எல்லாம் பாட்டிக்கு துவைத்து கொடுத்து விடு. ஐயோ, எனக்கு துவைக்க தெரியாதே. அகிலா, நீ துவைத்து கொடேன். இல்லையடி, எனக்கும் துவைக்க தெரியாது. நீ காந்திமதி, அமுதா, பார்த்தாயா அந்த குழந்தைகள் பண்ணும் கலாட்டாவை? இன்றைக்கு இவர்களுக்கு சரியான பாடம் கற்பித்தாக வேண்டும். இனிமேல் இந்த ஆற்றங்கரை பக்கமே வராமல் செய்து விடுகிறேன். வா, வந்து துவைத்து கொடு. பாட்டி நில்லுங்கள், அவளை விட்டு விடுங்கள். விட்டு விடுவதா? இந்த துணிகளை எல்லாம் யார் துவைப்பது? நான் துவைக்கிறேன். நீயா இப்படி தட்டி விட்டாய்? இல்லை, யார் தட்டி விட்டாலோ அவளை துவைக்கட்டுமே. அவளுக்கு பழக்கம் இல்லை. அப்படி என்றால் நீயே துவைத்து கொடு, விட்டு விடுகிறேன். பாவம் பாட்டி, எல்லோரும் சின்ன பெண்கள் தானே, விட்டு விடுங்களேன், நான் துவைத்து தருகிறேன். வேண்டாம் மாமி, நான் துவைக்கிறேன். என் தோழிகளில் யாருக்கும் துன்பம் நேர்வதை நான் பார்த்து கொண்டிருக்க மாட்டேன்.